இன்றைக்கு வந்து பானில் வந்து புடிங் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதில் பான் எடுத்துருக்கிறேன். இந்த இருக்குது இதில் வந்து 6 அரை ஸ்லைஸ் பான் அல்லாட்டிக்கு அரை பவுண்ட், அப்படியும் இல்லாட்டிக்கு 227 கிராம் இருக்குது இதில் பான். நான் இதில் ஒயிட் பிரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்படி பான் எடுத்த அப்புறம் நான் இதை வந்து வெட்ட போகிறேன் பானை. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இந்த கரையை ரிமூவ் பண்ணலாம், ஆனால் நான் விடுறேன். இப்போ இதை நீங்கள் க்யூப்ஸாக வெட்டி விடுங்க. இந்த இருக்கு இப்படி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டியிருக்கேன். இது அப்புறம் நான் பவுலில் போடுங்க. இந்த இருக்கு இந்த இருக்கு இதே மாதிரி எல்லா பானையும் இப்படி வெட்டி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இந்த எல்லா பானையும் வந்து இப்படி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன. இப்படி வெட்டின பிறகு இதில் ஒரு பேன் எடுத்து ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்சுக்கொண்டு பட்டர் இருக்குது, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் நெய் போடுங்க. பட் நான் பட்டர் போடுறேன், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ இதில் போடுங்க. பட்டரை போட்டு கொஞ்சம் சூடோட வருவோம். இந்த இருக்கு இந்த பட்டர் வந்து சூடு ஏறினா பிறகு இந்த இருக்கு நாங்கள் வெட்டி வச்ச பான் இருக்கல, இந்த பானை இந்த பட்டரில் போட்டு லைட்லியாக வறுத்தெடுக்கணும். உங்களுக்கு விருப்பம்னா இந்த பானை நேராக போடலாம், ஆனால் இப்படி செய்துட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கிளறி லைட்லியாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இப்போ சரியாக வந்து நான் 4 நிமிஷம் இதுலேருந்து பட்டர்லேருந்து வறுத்து கொண்டிருக்கிறேன். இந்த அப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. என்ன 1 நிமிஷம் இதே மாதிரி வறுத்தெடுப்போம். இப்போ என்ன 1 நிமிஷமாக இருக்குது. டோட்டலியாக வந்து நான் 5 நிமிஷம் இந்த பட்டரில் வந்து பானை வறுத்துருக்குன்னு இந்த இப்படி லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் பிரம்பான பவுலில் இறக்கி எடுப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இருக்கு இந்த பானை வந்து நான் பிரம்பா இறக்கியிருக்கேன். இப்படி இறக்குனா பிறகு பான் பொடிக்கு வந்து நான் வந்து பாலை காய்ச்சறதுக்கு இதில் என்ற சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பசுப்பால் இருக்குது 2 கப் அல்லாட்டிக்கு 500 மில்லி லிட்டர் பசுப்பால் இருக்கு. இந்த பசுப்பால் இதில் விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். கூட்டி வச்சுட்டு இதை நாங்கள் கொதிக்க விடுவோம். இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். இப்போ நாங்கள் 2 கப் விட்டுனாங்க, எல்லாம் 2 கப் வந்து சரியா 1.5 கப் அளவுக்கு வரணும். அது வரையும் நாங்கள் இதை காய்ச்சி எடுப்போம். இப்போ 4 நிமிஷமாக இதை நாங்கள் கொதிக்க விட்டுனா இந்த இப்போ தான் சூடறி கொதிச்சு கொண்டு வருது. ஆனால் இது வந்து சரியா 1.5 கப் வரணும். அது வரையும் காய்ச்சி எடுக்கணும். இப்போ சரியா 10 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இன்னும் கொதிக்க விடணும், நல்லா வத்தணும். இப்போ நான் சரியாக வந்து 15 நிமிஷம் நான் இந்த பாலை வந்து காய்ச்சி இருக்கிறேன். இந்த வத்தி இருக்குது. இப்படி ஒரு மெஷரிங் கப் எடுத்து பாருங்க. நான் 2 கப் விட்டு நான் சரியாக 1.5 கப் வந்து வத்தி இருக்கணும். ஸோ இப்போ இதுக்குள்ள விட்டு பார்ப்போம். இந்த இருக்கு நான் விட்ட 2 கப்பில் சரியாக 1.5 கப் வந்திருக்குது. வத்தின பிறகு திருப்பி இந்த பாலை சட்டியில் விடுங்க. திருப்பி இந்த பாலை வந்து சட்டியில் விட்டுருக்கேன். விட்டா பிறகு இதில் வந்து சீனி இருக்குது 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 கிராம் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நல்லா சீனி கரையணும். அடுப்பை நான் என்ன ஆஃப் பண்ணல, மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி தான் வச்சுருக்கிறேன். 1.5 நிமிஷமாக விட்டேன் நான். ஸோ இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த சீனி நல்லா கரைஞ்சா பிறகு இதில் வந்து சாதிக்கா பவுடர் இருக்குது, நட்மெக் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை இதில் போடுங்க. போட்டுட்டு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு இதில் பான் இருக்குது, நான் வறுத்து வச்ச பான் இருக்குது. இந்த இருக்கு நான் காய்ச்சி வச்ச பால் வந்து 2 கப்லேருந்து 1.5 கப் வந்திருக்கு. பால் இப்போ இதில் விடுங்கோ. இந்த இருக்கு இப்படி விட்டுருக்கிறேன். இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் இப்படி விட போறேன். இந்த பான் வந்து இந்த பால் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி எடுக்கிறதுக்கு. பான் பொடிக்கு வந்து மேலே வந்து தூவுறதுக்கு ஒரு மிக்ஸ் வந்து செய்யணும். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து திருவண்ண தேங்காய்ப்பூ இருக்குது 3 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன், எல்லாடிக்கு 22 கிராம் இருக்குது சீனி. இப்போ இதை இதில் போடுங்க.
இதில் வந்து கஜு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 80 கிராம் கஜு எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது. இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ சரியாக 10 நிமிஷமாக விட்டுனா இந்த பானெல்லாம் நல்லா பாலை உறிஞ்சு எடுத்துருக்கு. இப்படி 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ஒரு வட்டை ட்ரே எடுத்து அதுக்கு வந்து பட்டரால் பூசி இருக்கிறேன். இந்த பான் மிக்ஸை இதுக்குள்ளே போடுவோம். போட்டுட்டு இது வடியாக பரப்பி விடுங்க. இது வந்து ஒரு விதமாக நான் செய்கிற பிரெட் புடிங். இந்த ஃபியூச்சரில் என்ன வீடியோ போடுறேன். இந்த இருக்குது. இப்படி நீங்கள் பரப்புனா பிறகு இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூ, சீனி, இந்த கஜு நட் இருக்குது. இதை வந்து இதுக்கு மேலே தூவி விடுங்க. இருக்கு. இப்படி நான் மேலே போட்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் 425 degrees Fahrenheitல. இந்த மிடில் ரேக்ல வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பான் புடிங்க வந்து நான் அவனுக்கு 425 degrees Fahrenheitல வச்சு 20 minutes வச்சிருக்கேன். இந்த மேலே போட்டு நாங்கள் தேங்காய் பூ எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. ஹாப்பியால வந்து இந்த சைடில் வந்து சூட்டோடையே இப்படி ரிலீஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நாங்கள் வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆற விடுவோம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெட் புடிங்கை வந்து நான் சரியாக வந்து 20 நிமிஷம் ஆற வச்சிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ஆறையில் ஹேண்டில் பண்ணுற கூடிய அளவுக்கு ஆறி இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை வெட்டி சர்வ் பண்ணிக்க நீங்கள் அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி இப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு பீஸ் வெட்டி எடுப்போம். தட்டையான ஹாப்பியால் அப்படியே லிஃப்ட் பண்ணிடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த பிரெட் புடிங் செய்து முடிஞ்சது.